ஸோ பிளாக் ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் கொமிடோன் அப்படின்னு சொல்லலாம். பிளாக் ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் கொமிடோன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒயிட் ஹெட்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ்டு கொமிடோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஆக்னி ஃபார்ம் ஆகிறது, அதாவது முகப்பரு உருவாகிறதுக்கான பெத்தாலஜி எப்படி அந்த நோய் வருது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பைலோசெபேசியஸ் டக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்க்கால்கள், அதாவது ஃபாலிக்கல்ஸ் சொல்லுவோம், மயிர்கால்கள்னு சொல்லலாம். அதில் வரக்கூடிய அந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், அதனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த பைலோசெபேசியஸ் டக்கில் பார்த்தோம் அப்படின்னா அது ஆக்சிடைஸ்டு ஆகிட்டு பிக்மெண்டேஷன் ஆகி அது கருப்பாயிடும். அதை பிளாக் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஆக்சிடைஸ்ட் ஆனதுனால ஓப்பனாக இருக்கும், அதனால ஈஸியாக காற்றுப்படும், அது பிக்மெண்டேஷன் ஆகிடும். அது பிளாக் ஹெட்ஸ்ன்னு பேர். அதே மாதிரி ஒயிட் ஹெட்ஸுங்கிறது, ஒயிட் ஹெட்ஸும் ஒயிட்டாக இருக்காது, ஆனால் ஸ்கின் கலரில் இருக்கும். இது பிளாக்காக இருக்கிறதுனால ஸ்கின்னாக இருக்கிறது ஒயிட்டாக தெரியும். அது ஒயிட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது க்ளோஸ்டாக தான் இருக்கும். அந்த கொமிடோன் க்ளோஸ்டு கொமிடோன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்னே உருவாகிறதுக்கு என்ன காரணமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொபனியோ பாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா ஒரு காரணம், இந்த ஆக்னி உருவாகிறதுக்கு ஒரு காரணம். பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைலோசெபேசியஸ் டக்கில் ஏற்படக்கூடிய ஒரு பெத்தோஜெனிக்கலாக சேஞ்சஸ், அது ஒரு காரணம். இன்னொன்று சில டைம் உணவுப் பொருள்கள், சில டைரி ப்ராடக்ட்ஸு, பிளாக் சாக்லேட்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்திட்டு இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. இந்த இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர்ஸ் அதிகமானாவே இந்த ஆக்னேன்னு சொல்லக்கூடிய முகப்பரு அதிகமாகிடுது. ஸோ அப்போ டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் சார்ந்த உணவுப் பொருட்கள், அதே மாதிரி இந்த வெண்ணெய், இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. அதை நம்ம உணவு அளவில் அதை குறைக்கணும் அப்படின்னா இதை நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும்.